السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் ரமலான் மாதத்துடைய பிறை பத்தில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் தொடர்ச்சியாக நபித்தோழர்கள் வாழ்வினிலே என்ற தலைப்பின் கீழாக என்னுடைய இறுதி தொடர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த சில நிகழ்வுகளை பற்றி நாம் அறிந்து வந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லும் பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகளாருக்கு பக்கபலமாக வசதி படைத்தவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் என்றால் சில நபித்தோழர்கள் மாத்திரம் மட்டும்தான். மற்றவர்களெல்லாம் அடிமைகள் தான் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகளார் கூட இருந்தாங்க. உயர்ந்த குலத்தில் வசதி படைத்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகளாருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சில நபித்தோழர்கள் மாத்திரம் மட்டும்தான் இருந்தார்கள் ஆரம்ப நேரத்தில். அந்த வரிசையில்தான் தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் ஆரம்ப நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று இருக்கிறது, தான் நபி என்று ஒருவர் சொல்லி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி கூட இவருக்கு தெரியாது. ஆனால் இவர் மக்காவாசி தான், மக்காவில் தான் இருக்கிறார், மக்காவில் தான் வாழ்கிறார். நபி முஹம்மது என்று ஒருவர் நபி என்று சொல்லி கொண்டிருக்கிறார், மார்க்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி இவருக்கு தெரியாது. தல்ஹா பின் உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய இந்த நபர் பஸ்ராவிற்கு வியாபாரம் செய்வதற்காக செல்கிறார். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கு சில கூட்டம் அந்த சபையை நோக்கி கேட்கிறது, இங்க மக்காவிலிருந்து யார் வந்திருக்கான்னு கேட்கிறாங்க. ஒரு கூட்டம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சபையை நோக்கி கேட்கிறது, இங்க மக்காவிலிருந்து யார் வந்திருக்கா? தல்ஹா கையை உயர்த்துகிறார், நான் மக்காவிலிருந்து வந்திருக்கிறேன். வந்தவர் கேட்கிறாரு, தல்ஹாவே, உன்னுடைய ஊரில் உன்னுடைய நாட்டில் புதிதாக ஒரு மனிதர் தோன்றி தன்னை இறை தூதர் என்றும் கற்சிலைகளை வணங்கக்கூடாது என்றும் ஏகப்பட்ட புதிதான மார்க்கத்தை சொல்லி கொண்டிருக்கிறாரே, அது உண்மையான்னு விசாரிக்கிறான். விசாரிக்கும் பொழுதே தல்ஹாவின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியல, தல்ஹாவிற்கு தெரியவில்லை. நான் மக்காவில் தான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்வது எனக்கு புதுசாக இருக்கிறதே, இப்படி ஒரு நபர் மக்காவில் இருக்கிறாரா என்று வந்த நபர்கள் சொல்லிதான் இவருக்கே தெரியும். உடனே என்ன செய்கிறார், வியாபாரத்தை முடித்துவிட்டு பஸ்ராவிலிருந்து கிளம்பி மக்காவிற்கு செல்கிறார். மக்காவில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவருக்கு நெருங்கிய தோழர், அவரிடத்தில் விசாரிக்கிறார், யா அபூபக்கரே, மக்காவில் தன்னை இறை தூதர் என்று யாராவது சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? கற்சிலைகளை வணங்கக்கூடாது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஒரு மனிதர் சொல்லி கொண்டிருக்கிறாரமே, யார் அவர்? விசாரிக்கும் பொழுதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
நபிகளாரை பற்றி எடுத்து சொல்கிறார்கள். எடுத்து சொல்லி தல்ஹாவை நபிகளார் கிட்ட கொண்டு போறாங்க. அல்லாஹ்வின் தூதர் தல்ஹாவை பார்க்கிறார்கள், தல்ஹாவை சந்திக்கிறார்கள். சந்தித்து இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்று எடுத்து சொன்ன போதே தல்ஹா பின் உபைதுல்லா அந்த நொடி பொழுதே வாழ்க்கை நெறியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவர் இஸ்லாத்தை ஏற்ற சம்பவம் இப்படித்தான். இவர் யார்? உயர்ந்த குலத்தை சார்ந்தவர், வசதி படைத்தவர். அல்லாஹ்வின் தூதரோடு ஆரம்ப காலகட்டத்தில் வசதி படைத்தவர்கள் உயர்ந்த குலத்தாரோடு நெருங்கியவர்கள்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸாப் பின் உமைர் ஆரம்ப நேரத்தில் இருந்தார். பிறகு அவர் அந்த பொருளாதாரத்தை அவருடைய தாயார் கொடுக்க மாட்டோம்னு சொன்ன உடனேயே அவர் ஏழைகளுடைய பட்டியலில் வந்துடுறார். தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் வசதி படைத்தவர், அல்லாஹ்வின் தூதருக்கு நெருக்கமாகிறார், நெருங்கிய தோழர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்ப மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். இந்த நபி தோழரை பற்றி நபிகளார் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் மக்களை நோக்கி சொன்னார்கள், ஹஸரத்துல் பஸ்ரா 10 சஹாபாக்கள் உயிரோடு வாழும் பொழுதே, இந்த உலகத்தில் வாழும் பொழுதே சொர்க்கவாசி என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா. அந்த வரிசையில் தல்ஹா பின் உபைதுல்லா ஃபில் ஜன்னா, தல்ஹாவும் சொர்க்கவாசி. உயிரோடு வாழுகிற காலகட்டத்திலேயே அல்லாஹ்வின் தூதருடைய நாவிலிருந்து சொர்க்கவாசி என்ற பட்டத்தை பெற்ற நபி தோழர். ஏன் இந்த அந்தஸ்து? அப்படி என்ன செய்திருக்கிறார்? மற்ற நபி தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுதே ஏகப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அப்படி இருந்த போதிலும் இவர் எப்படி சொர்க்கவாசியாக அல்லாஹ்வின் தூதர் பட்டத்தை கொடுத்தார்கள், ஏன் கொடுத்தார்கள் என்று வரலாறுகளை புரட்டுகிற பொழுதே ஒரு நற்குணசீலர் தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மனைவியிடத்திலேயும் குடும்பத்தாரிடத்திலேயும் மற்ற நபர்களிடத்திலேயும் நற்குணத்தோடு வாழ்ந்தவர். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும், ஒரு தவறான பார்வை, ஒரு தவறான நோக்கம் தல்ஹாவிடத்தில் ஒருபோதும் இருந்தது கிடையாது. எல்லாவற்றையும் சமமாக பார்த்தார். எந்த அளவுக்குன்னா, இவரை பற்றி இவருடைய மனைவி வர்ணிக்கிறார். இவருடைய நற்குணத்தை பற்றி இவருடைய மனைவி வர்ணித்து சிலாகித்து சொல்கிறார்கள். மனைவியுடைய பெயர் உம்மு அபான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழி பெண்மணி உம்மு அபான். இந்த பெண்மணியை திருமணம் முடிப்பதற்கு மிகவும் முக்கிய தோழர்கள் பெண் கேட்டார். அழகான பெண்மணி இவர்கள். இந்த பெண்மணியை மனம் முடிப்பதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெண் கேட்டார்கள், மறுத்து விட்டார். ஜுபைர் பின் அவ்வாம் பெண் கேட்டார், மறுத்து விட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரும் பெண் கேட்டார், மறுத்து விட்டார்கள். 3 முக்கிய தோழர்கள், 3 பேருமே சொர்க்கவாசி. அல்லாஹ்வின் தூதருடைய நாவிலிருந்து சொர்க்கவாசி என்ற பட்டத்தை பெற்ற நபி தோழர்கள். அந்த 3 உயர்ந்த தோழர்களும் இந்த பெண்மணியை பெண் கேட்கும் பொழுதே, திருமணம் செய்து பெண் கேட்கும் பொழுதே அந்த 3 நபர்களையும் இந்த பெண்மணி மறுத்து விட்டார்கள். திருமணம் முடிக்கிற பிறகு தல்ஹா பெண் கேட்டார். உடனடியாக தல்ஹாவை திருமணம் முடிப்பதற்கு தயாராகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான கோபம். இவ்வளவு பேரு பெண் கேட்டோம், நபிகளாருடைய நெருங்கிய தோழர், நான் நபிகளாருடைய நெருங்கிய உறவினர், நான் பெண் கேட்டும் அந்த பெண்மணி மறுத்து விட்டார். ஆனால் தல்ஹாவை மட்டும் ஏன் மணந்து கொண்டார், ஏன் திருமணம் செஞ்சாங்க என்று கேட்கும் பொழுதே அந்த மனைவி தல்ஹாவை பற்றி சொல்றாங்க பாருங்க. என்னுடைய கணவர் சிறந்த கணவர். எந்த அளவுக்கு சிறந்தவராக இருந்தார் என்றால், ஒரு 5 விஷயத்தை அப்படியே மேற்கோள் காட்டுறார். திருமணம் முடிகிறது, தல்ஹாவை பற்றி விசாரிக்கிறார்கள். தல்ஹாவுடைய குணத்தை தெரிந்த
உம்மு அபான் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செய்து கொண்டே கணவனை பற்றி மனைவி வர்ணித்து சொல்றாங்க பாருங்க, என்னுடைய கணவர் தல்ஹா வீட்டுக்கு வரும்பொழுதும் சிரித்து கொண்டு வருவார், வீட்டை விட்டு வெளியே சென்றாலும் சிரித்து கொண்டுதான் செல்வார். இது இந்நாள் வரைக்கும் என் கணவர் என்னிடத்தில் கடுத்தது கிடையாது, கோபம் கொண்டது கிடையாது. வெளியிலிருந்து உள்ள வந்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் வருவார், வீட்டிலிருந்து வெளியே சென்றாலும் சிரித்து கொண்டுதான் செல்வார். என்னிடத்தில் கோபம் கொண்டது கிடையாது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், நான் என் கணவரிடத்தில் எதை கேட்டாலும் என்ன கேட்டாலும் அதை அப்படியே வாங்கி தருவார். ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டார், என்ன கேட்டாலும் சரி அதை வாங்கி தருவார் என் கணவர். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இது நல்லா பாருங்க. மூன்றாவது விஷயத்தை அந்த பெண்மணி சொல்கிறார்கள், நான் என் கணவனுக்கு ஏதாவது உதவி செய்தால், சாப்பாடு கொடுத்தாலும் சரி, மற்ற தேவைகளை பூர்த்தி செய்தாலும் சரி, நான் என் கணவனுக்கு உதவி செய்யும் பொழுதே என் கணவன் என்னிடத்தில் நன்றி சொல்லுவார். ஜஸாகுல்லாஹு கைரா, நன்றி சொல்லுவார் என்னிடத்துல. நான்காவதாக சொல்லுகிறார், எங்கள் இருவருக்கும் சண்டை வந்தால், கணவன் மனைவினா ஏதோ ஒரு விதத்துல சண்டை இருக்கும், பிரச்சனை இல்லாத கணவன் மனைவி கிடையாது. யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, நபிகளாருக்கும் சண்டை இருந்தது, பிரச்சனை இருந்தது, மனைவி கூட. கணவன் மனைவிக்குள் சண்டை ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். எங்கள் இருவருக்கும் சண்டை வந்தால், பிரச்சனை வந்தால், நான் முகத்தை திருப்பிக் கொள்வேன். ஆனால் என் கணவர் எவ்வளவு சண்டை போட்டாலும் பிரச்சனை செய்தாலும் தானாக என்னிடத்தில் வந்து பேசுவார். நான் முகத்தை திருப்பி கொண்டாலும் என் கணவர் என்னிடத்தில் வந்து பேசுவார். அது மிகவும் எனக்கு பிடித்தமான குணம் என் கணவரிடத்தில். இறுதியாக சொல்கிறார்கள், நான் என்ன தவறு செய்தாலும் உடனே என் கணவர் மன்னிச்சிடுவாங்க. ஏன் இதை செஞ்ச, ஏன் அதை செஞ்ச, ஏன் இப்படி பண்ண, இது போன்ற கேள்வி என் கணவருடைய நாவில் இருந்து வராது. நான் என்ன செஞ்சாலும் சரி, என்னை ஏன் எதற்கென்று கேள்வி கேட்க மாட்டார்கள். என் மீது தவறு இருந்தால் அந்த தவறை மன்னித்து விடுவார்கள். மனைவி இடத்துல எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. கணவனை பற்றி உம்மு அபான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. கணவனை மனைவி புகழ்றார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடத்தில் சிறந்தவராக இருந்தார், என்னிடத்துல எல்லா விஷயத்திலும் சிறந்தவராக இருந்தார். அதனால் தான் நான் தல்ஹாவை தேர்வு செய்தேன், தல்ஹாவை திருமணம் முடிப்பதற்கு தயாரானேன். தல்ஹாவை பற்றி இவர் விசாரிக்கிறார்கள். நாம மணப்பெண்ணு கேட்டாலும் சரி, மணமகன் கேட்டாலும் சரி, ஊர்ல விசாரிப்பார். ஊர்ல விசாரிச்சது ஒன்னா இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பிறகு வேறு ஒன்னா இருக்கும். அப்படியே டெட்டோவா மாறும். ஊர் சொன்னது ஒண்ணு, தான் செயலில் செயல்படுத்துவது ஒண்ணு. ஆனால் உம்மு அபான் விசாரிக்கிறார்கள். விசாரித்து அவரை பற்றி என்ன நறுகுணம் சொன்னார்களோ அந்த நறுகுணம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. நறுகுணசீலர். குடும்பத்தாரிடத்திலையும் மனைவி இடத்திலையும் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. இது மட்டும் கிடையாது, மனைவி இடத்தில் நல்ல பெயர் எடுத்தார், நற்பெயரை எடுத்தார். பிறருடைய விஷயத்துல கூட இவரிடத்தில் பிறரை பற்றி குறை வந்தாலும், பிறரை பற்றி குற்றச்சாட்டு வந்தாலும் நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய ஒரு நபி தோழர். தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மதீனாவில் இருக்கிறார். அப்போ ஒரு நபி தோழர் என்ன செய்கிறாரே, நேரா தல்ஹா இடத்தில் வந்து, தல்ஹாவே, அபூ ஹுரைராவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஹதீஸை அதிகமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார். குர்ஆனை விட ஹதீஸுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். வரலாறை பிரட்டி பாருங்கள். இன்றைக்கு ஏராளமான செய்திகளை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்த தியாகம், மகத்தான தியாகம். அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த நபி தோழருடைய பட்டியலில் முதல் ஆள். 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு தல்ஹாவிடத்தில் வருகிறது. ஹதீஸ் அதிகமா அறிவிக்கிறாரே,
குரானை விட ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரே என்று சொல்லும் பொழுதே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபரிடத்தில் சொன்னார், அபூ ஹுரைரா யாரு தெரியுமா? நீ அவரை பற்றி தவறாக குற்றச்சாட்டு வைக்கிறாய். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அடுத்த 3 வருடத்தில் நபிகளார் மரணித்து விட்டார்கள். அபூ ஹுரைரா இஸ்லாத்தை ஏற்று வெறும் 3 வருஷம்தான் ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்தார், ரசூலுல்லாஹ்வோடு இருந்தார்கள். அந்த 3 வருடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் பக்கத்தில் அபூ ஹுரைரா இருப்பார். அந்த 3 வருடத்தில் இவ்வளவு செய்திகளை அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் 20 வருஷம் பயணித்த அபூபக்கர் அதிகமான செய்திகளை அறிவிக்கவில்லை, உமர் அதிகமான செய்திகளை அறிவிக்கவில்லை, உஸ்மான் அறிவிக்கவில்லை. வெறும் 3 வருடம் பயணித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான ஹதீஸுகளை அறிந்து வைத்து அதை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். ரசூலுல்லாஹ்வோடு தான் இருப்பார். நபிகளார் மரணித்த பிறகு இவருக்கு உணவு கூட கிடையாது, திண்ணை தோழர். அவரை பத்தியா தப்பா பேசுறீங்க? அவரா பொய்யான செய்தியை சொல்ல போறாரு? அவரா குரானுக்கு முரணா சொல்ல போறாரு? இது போன்று எண்ணத்தில் நீங்கள் இருக்காதீர்கள்னு அவரை பற்றி குற்றம் சாட்டிய அந்த நபரிடத்தில் அவரை பற்றியான நல்லெண்ணத்தை எடுத்து சொல்றார். அபூ ஹுரைரா அப்படி கிடையாது, அவர் ஒரு நல்ல மனிதர், மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நேரத்தை முழுக்க செலவு செய்த நபர், அவரை பற்றி தவறாக எண்ணாதீர்கள் என்று தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறருடைய விஷயத்துல எவ்வளவு கவனமா இருந்தாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இது போன்ற செய்தி வந்துச்சுன்னா அதை விசாரிக்கிறதுலாம் கிடையாது. இந்த காதால கேட்கிறோம், இந்த வாயால அடிச்சு விட வேண்டியதுதான். அப்படியே இன்னைக்கு வாட்ஸ்அப் வர வந்துருச்சு, கையில் அடிச்சா அப்படியே உலகம் முழுக்க பரவுது. ஆனால் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறர் நபர் மீது வைத்திருந்த நல்லெண்ணம். நபிகளார் சொன்னார்கள், பிறரை சந்தேகப்படுவதை உங்களை நான் எச்சரிக்கிறேன். சந்தேகப்படுவதில் கூட இஸ்லாத்துல பாவங்க. இவர் இதை செஞ்சிருக்க கூடும், இல்ல இதை செஞ்சிருக்கலாம், இந்த பாவத்தை புரிஞ்சிருக்கலாம். சந்தேகம் கொள்வதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். நபிகளார் கடுமையாக விடுத்தார்கள், பிறர் மீது நல்லெண்ணம் கொண்டார்கள். தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார். இன்னும் எந்த அளவுக்கு நபி தோழர் இடத்துல சிறந்தவராக இருந்தார் என்றால், கஅப் பின் மாலிக் தபூக்குடைய போர்க்களத்தில் கலந்து கொள்ளாமல் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பொய்யை சொல்லி கூட தப்பிக்காமல், நான் திடாச்சனமாக இருந்தேன், நல்ல நிலையில் இருந்தேன், கிளம்புவோம் என்று இருந்த போதிலும் என் மனது கேட்கவில்லை. தபூக் யுத்த களத்தில் இவர் கலந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வின் தூதர் இவரை சில நாட்கள் ஒதுக்கி வச்சாங்க. இறைவன் சட்டத்தை இறக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் ஒதுக்கி வைத்தார்கள். 40 நாள் கிட்ட நெருங்கும் பொழுது இறைவன் சட்டத்தை இறக்கிறான், கஅப் பின் மாலிக்கை மன்னித்து விட்டதாக திருமறை வசனம். இந்த வசனத்தை கேட்ட கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே மதீனா பள்ளிவாசலுக்கு வரார். அல்லாஹ்வின் தூதரை சந்திப்பதற்காக வருகிறார்கள். நபிகளாரை சந்திக்க வரும் பொழுதே நபிகளார் அமர்ந்திருக்கிறார்கள், அவரை சுற்றி தோழர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்திருக்கும் பொழுதே ஒருவர் கூட என்கிட்ட வரல, ஒரு நபரை தவிர. தல்ஹா என்னை நோக்கி வந்தார். எல்லா தோழர்களும் இருந்த போதிலும் நபிகளார் கூட நான் வந்த பிறகு என்னிடத்தில் யாரும் வரவில்லை, தல்ஹா என்னிடத்தில் வந்தார், என்னிடத்தில் வந்து கட்டி அணைத்தார், கை கொடுத்தார். இறைவன் உங்களை பற்றி வசனத்தை இறக்கிவிட்டார், நிம்மதியாக இருங்கள் என்று எனக்கு ஆறுதல் கூறினார். அப்பொழுது கஅப் பின் மாலிக் சொல்லக்கூடிய பதில், முஹாஜிர்கள்னா மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தார். தல்ஹாவை பற்றி கஅப் பின் மாலிக் சொல்கிறார், முஹாஜிர்களிலே சிறந்தவர்கள் என்றால் அது தல்ஹா தான். எல்லாரும் வரத்துக்கு யோசிக்கும் பொழுது இவர் எழுந்து வந்து என்னை கட்டி அணைத்து இறைவன் உங்களை மன்னித்து விட்டான். அந்த செய்தியை சொன்னார், முஹாஜிர்களிலே சிறந்தவர் என்றால் தல்ஹா தான். இப்படி உயிரோடு வாழுகிற காலகட்டத்தில் பிறர் நபர் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்.
யாரையும் தவறாக பேச மாட்டார், தவறாக எண்ணச்சொல்லு கூட எண்ண மாட்டார். ஒரு நறுகுண சீலராக தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார். மனைவி இடத்திலையும் வாழ்ந்தார், மற்ற தோழர்களிடத்திலையும் வாழ்ந்தார். இதை இவரை பற்றியான ஒரு முதல் பாகம்னு வச்சுக்கணும். ஒரு பக்கம் தன் வாழ்க்கையில் நறுகுணத்தை நிலைநாட்டி இருந்தாலும், மறுபக்கம் இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்ய வேண்டும், போர்க்களத்தில் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏகப்பட்ட போர்க்களத்தில் கலந்து கொண்டு தியாகம் செய்த நபித்தோழர் தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதில் மிகவும் முக்கியமாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு போர்க்களம் என்றால், இவரை பற்றியான ஒரு விஷயம் என்றால் உஹதுடைய யுத்தக்களம். 5 நாள்ல உஹதுடைய போர்க்களத்தை பற்றி நிறையாவே பார்த்தாச்சு. முஸஅப் பின் உமைர் உஹதுடைய களத்தில் கொல்லப்பட்டார். நேற்றைய தினம் உஹது களத்தில் இஸ்லாமியர்கள் விரைந்து ஓடியதற்கான காரணம் காலித் பின் வலீத், அதையும் பார்த்தோம். உஹதுடைய போர்க்களம் வரலாறை எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு பாருங்க. எந்த நபித்தோழரை எடுத்துக்கொண்டாலும் அந்த உஹது களத்தில் ஏதோ ஒரு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஹதுடைய களத்துல நபிகளார் மரணித்து விட்டார் என்ற செய்தி பரவும், வதந்தி பரவும். நபிகளார் கடவாய்ப்பல் உடைக்கப்பட்டு ரத்தம் சாறை சாரியாக வலிந்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே மயக்கம் போட்டு ரசூலுல்லாஹ் கீழே விழுந்துட்டாங்க. அதை கண்டு நபிகளார் மரணித்து விட்டாருன்னு வதந்தி கிளம்புது. இப்ப ரசூலுல்லாஹ் கூட சில தோழர்கள் பக்கத்துல அருகாமையில் இருந்து சில நபி தோழி பெண்மணிகளும் இருந்தார்கள். எதிரிகளை கிட்ட விடாம நபிகளாருடைய உயிரை காப்பாற்றினார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரும் அவரை பற்றியான செய்தியும் 2-3 தினங்களுக்கு முன்பாக பார்த்தோம். அதுவும் உஹது களம் தான். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது களத்தில் செய்த செயலை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரும் அன்சாரிகள், சில அன்சாரிகளும் தல்ஹா பின் உபைதுல்லாவும் எதிரிகளுடைய கை ஓங்கிய பிறகு ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. எதிரிகள் கிட்டத்தட்ட 12 நபர்கள். அந்த 12 நபர்கள் நபிகளாரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார்கள். அப்ப நபிகளார் தோழர்களை நோக்கி சொன்னார்கள், இதோ இந்த எதிரிகள் என்னை கொல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இவரிடத்தில் யார் போர் செய்வதுன்னு கேட்ட உடனேயே தல்ஹா முதல் ஆளாக கையை உயர்த்துகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் செல்கிறேன். தல்ஹா, நீ வேண்டாம், நீ கையை கீழே போடு. முதல் ஆளாக கையை உயர்த்தியது தல்ஹா. நீ செல்ல வேண்டாம், நீ கையை கீழே போடு. மற்ற அன்சாரி தோழர்கள் இருந்தார்கள், அவர்கள் எழுந்து சென்றார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். 2வது முறை கேட்டாங்க, இதோ இந்த எதிரிடத்தில் இருந்து யார் போர் செய்ய போகிறார் கேட்கும் பொழுது 2வது முறையாகவும் தல்ஹா கையை உயர்த்துகிறார். அப்பவும் நபிகளார் சொன்னார்கள், தல்ஹா, உன் கையை உயர்த்தாதே, கீழே போட்டுவிடு. மற்ற அன்சாரி தோழர்கள் போறாங்க, அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். நபிகளார் கூட இருந்த சில அன்சாரி தோழர்கள் வரிசையா நபிகளார் அனுப்ப அனைத்து அன்சாரி தோழர்களும், நபிகளார் கூட இருந்த அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். எதிரிகள் கிட்டத்தட்ட 12 நபர்கள் இருக்கிறாங்க. மறுபக்கம் நபிகளார் கூட தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான், 2 பேர் மட்டும்தான் நிற்கிறாங்க. எதிரிகள் 12 நபர்கள் நபிகளாரை கொல்ல வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் சொன்னார்கள், தல்ஹாவே, இப்போது செல், இப்போது போ என்று அல்லாஹ்வின் தூதர் அறிவிப்பு செய்த உடனேயே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் களத்தில் குதிக்கிறார்கள். 12 நபர்கள் ஒற்றை ஆளாக அந்த களத்தில் வீரதீரமாக சண்டை போட்டு அந்த 12 நபர்களையும் வீழ்த்தினார்கள். 12 நபர்களோடு சண்டையிடும் பொழுது, போர் செய்யும் பொழுது அவருடைய கை அப்படியே இதுவரைக்கும் வெட்டப்படுகிறது. இதுவரைக்கும் அப்படியே வெட்டப்படுது. வலது கை இதுவரையும் வெட்டப்படுது. அப்படியே திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அவருடைய கை வெட்டப்பட்டாலும் மறு கையால் வாளை பிடிக்கிறார்கள். அந்த மறு கையை கொண்டே
தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த எதிரிகளை கடுமையான முறையில் சண்டையிடுகிறார்கள், போர் செய்கிறார்கள். இறுதி கட்டம், ஒரு கை வெட்டப்பட்டாலும், கையினா கை முழுசா இல்ல, பாதி அளவு, இந்த விரல் அளவு அவருடைய கை துண்டிக்கப்பட்டு விட்டது. மறு கையால் வாளை ஏந்துகிறார். அந்த கையில் வாளை ஏந்தி எதிரிகளை பதம் பார்க்கிறார். அந்த 12 நபர்களும் கொல்லப்பட்டார்கள். தல்ஹா பின் உபைதுல்லா ரத்தம் வலிந்தோடி கொண்டிருக்கிறதே, ஒற்றை மனிதராக நிற்கிறார் அந்த களத்தில். அல்லாஹ்வின் தூதரும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ரத்தம் வலிந்து ஓடுதே, தல்ஹாவிற்கும் ரத்தம் வலிந்து ஓடிக்கொண்டிருக்கிறதே. ரசூலுல்லாஹ் பாறையின் மீது ஏறுவதற்கு முயற்சிக்கிறாங்க, முடியல. ஒரு பெரிய பாறை, அந்த பாறையின் மீது ஏறுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரால் ஏற முடியவில்லை. தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே குனிந்த தன் முதுகு புறத்தை காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என் முதுகில் ஏறி அந்த பாறையின் மீது ஏறுங்கள். தன் முதுகை காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் தல்ஹாவுடைய முதுகில் ஏறி அந்த பாறையின் மீது ஏறுகிறார்கள். பாறையின் மீது ஏறி நபிகளார் சொன்னார்கள், 3 முறை சொன்னார்கள், உறுதியாகிவிட்டது, 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 தல்ஹாவிற்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது. 10 ஸ்வர்கவாசிகளில் ஒரு மனிதன் என்று நபிகளார் முன்னறிவிப்பு செய்தார்களே, உஹது களத்தில் ஒற்றை கை இழந்தவராக மறு கையால் எதிரிகளோடு போர் செய்து நபிகளாருடைய உயிரை காப்பாற்றினார்கள். நபிகளார் இவரை பற்றி சொன்னார்கள், சொர்க்கம் இவருக்கு உறுதியாகிவிட்டது. எப்படிப்பட்ட தியாகம்னு பாருங்க. உஹதுடைய யுத்த களத்திலேயே இவருடைய ஒரு கை வெட்டப்பட்டது. அதன் பிறகு எத்தனை போர்க்களம், அத்துணை போர்க்களத்திலையும் கலந்து கொண்டார். அனைத்து போர்க்களத்திலையும் தன் இடது கையை வைத்துதான் சண்டையிட்டார், போர் செய்தார். ஒத்த கையை வைத்துக் கொண்டே ஏகப்பட்ட போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபி தோழர் தான் தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகளார் எதைவெல்லாம் தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அதை அனைத்தையுமே செய்த நபர் தல்ஹா. நறுகுணம் எப்படி இருந்துச்சு, குடும்பத்தாரிடத்திலையும் பிறரை பற்றி எண்ண வேண்டிய விஷயத்திலையும் இதிலையும் இவர் 100% கொடுத்தாலும், அதே போன்றே போர்க்களத்தில் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வதற்கும் தன் ஒத்த கை இறந்த போதிலும் முன்வந்தார், போருக்கு முன்வந்தார். அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார். நபிகளார் இவரை பற்றி வர்ணித்து சிலாகித்து சொன்னார்கள். இன்னும் ஏராளமான நிகழ்வுகள் இருக்கிறது, நேரம் பத்தாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை பற்றி இன்னொரு செய்தியும் சொல்றாங்க. தல்ஹா பின் உபைதுல்லாவுக்கு ஒரு சின்ன ஆசை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 33வது அத்தியாயம் 23வது வசனத்தில் பேசுகிறார், இறைவனிடம் கொடுத்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தும் மனிதர்கள் இறை நம்பிக்கையாளர்களில் உள்ளார். அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்குறுதியை அதை உண்மைப்படுத்தும் சில மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் தமது லட்சியத்தில் நிறைவேற்றியோரும் உள்ளனர், அவர்களில் அதற்காக காத்திருப்பவர்களும் உள்ளார்கள். இறைவனுக்காக கொடுத்த ஒரு வாக்குறுதி, அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வது, அதில் வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள். சில பேர் காத்து கொண்டும் இருந்தார்கள். இப்ப வெற்றி பெற்றவர்கள் பட்டியல் இருக்குல்ல, இந்த பட்டியலில் நான் வருவேனா என்ற கேள்வி இவருக்கு எழும்புது. எப்ப எழும்புது? ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின் சொன்ன பிறகு எழும்புது. ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின் சொல்லிட்டான், இருந்தாலும் அவருடைய ஈமானை பாருங்கள். இந்த வசனம் இறைவனுக்காக கொடுத்த வாக்குறுதி, இறைவனுக்காக செய்த தியாகம். அதில் சில பேர் வெற்றி பெற்றார்கள், சில பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் எந்த பட்டியலில் இருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை, இது எனக்கு தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த கேள்வியை கேட்க வேண்டும். ஆனால் இவர் கேட்பதற்கு கூச்சப்படுகிறார். இவர் போய் கேட்கிறார், வேறொரு நபரை அனுப்புறார். அந்த நபர் போய் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறார். நபிகளாரிடத்தில் கேட்கும் பொழுதே, அல்லாஹ்வின் தூதரே, இந்த வசனத்தில் சில பேர் வெற்றி பெற்றார்கள்,
சில பேர் காத்து கொண்டதாக இருப்பதாக இறைவன் சொல்லுகிறார். இந்த வசனத்துக்கான விளக்கம் என்னன்னு கேட்கும் பொழுது நபிகளார் முகத்தை திருப்பி கொண்டார்கள். இரண்டாவது முறையும் கேட்டார்கள். அப்பவும் ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இது பின்னாடி தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரமாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்ல போகிறார்னு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பார்ப்பதை, அவர் ஓரமாக ஒளிந்திருப்பதை நபிகளார் கண்டுவிட்டார்கள். என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்க சொன்ன நபர் யார் என்று கேட்கும் பொழுது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் கேட்க சொன்னேன், முன் வருகிறார், இதோ இந்த வசனத்தில் வெற்றி பெற்றவர் வந்துவிட்டார். தல்ஹா பின் உபைதுல்லா வெற்றி பெற்று விட்டார், இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் மீண்டும் இரண்டாவது முறை இவரை பற்றி சொல்றாங்க. நபி தோழர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. ஈமான்ல வலுவாக இருந்தார்கள். இறைவனுடைய பாதையில் தியாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் மேலோங்கி இருந்தது. இவருடைய மரணம் பல போர்க்களத்தில் பங்கெடுக்கிறார். எதிரிகள் காஃபிர்களுக்கு எதிராக நேற்று நடந்த போர்க்களம்லாம் பார்த்தோம். ஏகப்பட்ட எதிரிகளுக்கு எதிராக போர் செய்த தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணம் எப்படி அமைகிறது என்றால், ஒரு கட்டத்தில் ஜமல் யுத்தம், ஒட்டக போர்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டக போர் எதிரிகளுக்கு எதிராக நடந்தது கிடையாது, நமக்குள்ளே அடிச்சுக்கிட்ட போர். சஹாபாக்கள் மற்ற சஹாபாக்களோடு போர் செய்த போர் தான் ஜமல் யுத்தம். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நடைபெற்ற போர், ஒட்டகத்துடைய போர்னு சொல்லுவாங்க, ஜமல் யுத்தம்னு சொல்லுவாங்க. எதற்காக இந்த போர் நடைபெற்றது என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தார்கள் சில நபர்கள். அந்த கொலைக்கு சரியான முறையில் தீர்ப்பு கொடுக்கல, கொலை செஞ்சவங்களை தண்டிக்கவில்லை என்று இந்த போர் மூட்டப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் மரணத்திற்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். அவருடைய எண்ணம் என்னவென்றால், அப்படியே நிலை தடுமாறி இருக்காங்க சஹாபாக்கள்லாம் அங்குமிங்குமா. கொஞ்சம் அந்த சஹாபாக்களை சரிப்படுத்திய பிறகு உஸ்மானை கொலை செய்தவர்களை நாம் தண்டித்து விடலாம் என்ற எண்ணத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஆனா அதுக்குள்ள அலி பற்றி தவறான பேச்சு, ஐஷா நாயகியை பற்றி தவறான ஒரு பேச்சு, இரண்டு நபர்களுக்கும் அப்படியே மூட்டப்படுகிறது. அந்த பேச்சுக்களால் அந்த மூட்டப்பட்டது நயவஞ்சகர்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தி ஜமல் யுத்தம், ஒட்டக போர் நடைபெறுகிறது. அந்த ஒட்டக போர்க்களத்தில் ஐஷா நாயகியுடைய படையில் தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஐஷா நாயகிக்கு பின்னால் இருக்கிறார்கள். அந்த போர்க்களத்தில் தான் ஒரு நயவஞ்சகனுடைய கையால் இவருடைய உயிர் பிரிகிறது. தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உயிர் ஒரு நயவஞ்சகன், அவன் தான் அப்படியே சுத்தி சுத்தி ரெண்டு பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டது. யாருன்னா மருகம் நினைக்கிறேன், பேரு சரியா நினைவுக்கு வரல. அவன் தான் சண்டையை மூட்டி விட்டது. இரண்டு போர்க்களம் நடந்துச்சு. உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தான் ஜமல் யுத்தத்தில். அப்ப நமக்கு முன்னால் வாழ்ந்த நபி தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவத்தை, கிட்டத்தட்ட 6 நபி தோழர்களுடைய வரலாற்று சம்பவத்தை பார்த்திருக்கிறோம். அரிசியா பார்த்துருமா யார் யாருன்னு? முதல் நாள் யார் பார்த்தோம்? முஸஅப் பின் உமைர். இரண்டாவது நாள் சாத் பின் முஆத். மூன்றாவது யார்? பிலால் கிடையாது. பிலால் 4வது நாள். 3வது நாள் இந்த உரையில கூட அவருடைய பெயரை பதிவு செஞ்சேன், அபூ தல்ஹா. 4வது நாள் பிலால். 5வது நாள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இறுதி நாள் 6வது நாள் தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்று. கிட்டத்தட்ட 6 நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். கேட்ட செய்திகளை காதால் கேட்டு காதால் விட்டு விடாமல் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வரலாறுகளை கேட்பது முக்கியம் அல்ல, வரலாறை வெறுமென காதில் கேட்கறது முக்கியம் கிடையாது.
அதன் மூலியமாக கிடைத்த பாடங்களை, படிப்பினைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை நடைமுறைப்படுத்தினால் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.